அன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே அப்படிங்கிறதுனால ஒரு 5 பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி ஹோட்டல்ல வந்து ஒரு 5 பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு, ரோட்டோரமா இருக்கிற வந்து தர்மம் எடுப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து வந்து சாப்பாடு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க போயிருந்தோம். அப்போ ரொம்ப வயசான ஒரு பாட்டி வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க சாப்பாடு குடுக்கோம். அந்த சாப்பாடு வந்து எனக்கு வந்து வேண்டாம், பைசா குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஈவன் அந்த சாப்பாட்டு பார்சலுக்குள்ள என்ன சாப்பாடு இருக்கு அப்படிங்கிறது கூட வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா அத பார்க்காம எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து பைசா மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க மட்டும் இல்ல, ஒரு 2, 3 பேர் வந்து அப்படி சொல்றாங்க. எனக்கு வந்து ஒரே ஷாக்கிங். அவங்க சாப்பாடுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து மத்தவங்கள்ட்ட வந்து கையேந்துறாங்க. அப்ப அந்த சாப்பாடே கிடைக்கும்போது ஏன் அந்த சாப்பாட வந்து அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பெரிய ஒரு ஷாக்கிங். அதே மாரி துப்புரவு தொழில் பண்றவங்களும் இருந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க குடுத்தோம். ரொம்ப மகிழ்ச்சியா வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹேப்பியா வாங்குறாங்க. ஆனா தர்மம் எடுக்கிறவங்க வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. இது எங்க ஏரியால மட்டும் தானா? இல்ல உங்க பக்கத்துலயும் இப்படி இருக்காங்களா? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.